ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கு பாத்திரரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். எங்களை பாவங்களற கழுவி எங்களை நீதிமானாக்கி இருக்கிறீர். நன்றி அப்பா. இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய ஏக்கங்கள், வாஞ்சைகள், நாங்கள் நின்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. எபேசியர் 1வது அதிகாரத்தை 17வது வசனம் 18வது வசனத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பவுல் விசுவாசிகளை குறித்து இப்படியாக ஜெபிக்கிறார். ஒரு விடுதலை வேணும், ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கல. தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்தருள வேண்டும் என செய்யறாரு, ஜெபிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, எபேசியர் 1:18 சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். எபேசியர் 1:18. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று நாம அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆவி வேண்டும் என செய்யறாரு, ஜெபிக்கிறார். ஒரு விசுவாசி ஒரு நோக்கம் இல்லாமல் வாழ முடியாது. நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நீங்க ஏற்று கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொருவரும் அந்த அழைப்பை என்ன செஞ்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். நம்ம ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், இந்த உலகத்தை முடித்து பரலோகம் போடும் அப்படிங்கிற ஒரு அழைப்பு இல்ல. இந்த உலகத்துல நமக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு அழைப்பு உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு. ஒரு இலக்கு இல்லாமல் நம்ம ஓட முடியாது. அதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டும் என்ன செய்யறாரு, ஜெபிக்கிறார். அதுக்கடுத்து அந்த வசனத்தை மறுபடி பார்த்தோன்னு சொன்னா, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம். நாம் தான் தேவனுடைய சுதந்திரமாக இருக்கிறோம். வசனம் சொல்லுது. ஒரு பெரிய சுதந்திரத்தை நமக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். இத புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டும். எந்த சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிலுவையில மிக பெரிய மீட்பும் வாழ்வும் விடுதலையும் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், மாற்றப்பட்டிருக்கிறோம், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய குடும்பத்தில் ஒருவராக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மாறி இருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவுடன் கூட உடன் சுதந்திரராக அவருடைய வல்லமை, அவருடைய இயல்பு, அவருடைய வாழ்வு, அவருடைய அதிகாரம் எல்லாவற்றிலும் நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா உடன் சுதந்திரராக, பங்காளிகளாக, அதுல உரிமையுள்ளவர்களாக நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், மாற்றப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான நமது வாழ்வு இதுதான். ரோமர் 8:17 வாசிக்கலாம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே.
கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு ஒரு பெரிய மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு, கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. இது மாத்திரம் இல்ல, நம்ம பாடுபடுவதற்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாடு என்ன பாடு அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொன்னா சாத்தானால நம்ம வஞ்சிக்கப்படுவோம். அதனாலதான் விசுவாசிகள் அநேகர் வஞ்சிக்கப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கிற பாடு என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் எதை சுமந்தாரோ அதை நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்ல, சுமக்க வேண்டியது இல்ல. பாவத்திலிருந்து அவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். பாவத்தின் விளைவுகள்ல இருந்து அவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். சாபத்திலிருந்து அவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். உபாகமம் 28வது அதிகாரம் நீங்க 16வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அதை வாசிச்சு பாருங்க. அதுல என்ன என்ன சாபங்கள் இருக்கிறதோ அதுல ஒன்றுல கூட நாம இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அநேக சாபங்கள் சொல்லப்பட்டிருக்கும். தலைவலி கூட சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கும். மனக்குழப்பம் சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரிவினை சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கும். வறுமை சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கும். பிள்ளைகள் பெற்றோரிடமிருந்து பிரிந்து போவது சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கும். இதுல ஒன்றுல கூட நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எதனால விசுவாசிகள் இந்த விளைவுகளுக்குள்ள போறோம் அப்படின்னு சொன்னா இந்த அறியாமைதான். எதுல இருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கறது நமக்கு என்ன செய்யறது இல்ல, தெரியறது இல்ல. சாபத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. இருளின் அதிகாரத்துக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. பிசாசின் பிடிகளுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. கட்டுகளுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற பாடு இதுவல்ல. இத அனுபவிச்சுக்கிட்டு நான் கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கிறேன்னு சொல்லி யாரும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. தேவனுடைய சித்தம் அதுவல்ல. அப்போ இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற பாடு எது? வாசிக்கலாம். மத்தேயு 16:25. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை என்ன செய்வான்? கண்டடைவான். இன்னும் ஒரு வசனத்தை பார்த்துட்டு இதோட விளக்கத்தை பார்க்கலாம். மத்தேயு 19:29. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நல்லா பாருங்க. என் நாமத்தின் நிமித்தம், இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதை அவர் நிமித்தம் இழந்து போகிறோமோ அதை இந்த உலகத்திலேயே எத்தனை மடங்கு பெற முடியுமா? 100 மடங்கு பெற முடியும். அது மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துல அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். இந்த உலகத்திலையும் நான் பெற முடியும், போகின்ற உலகத்திலையும் அந்த பலனை நான் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஒரு விசுவாசியோட அழைப்பு இதுதான். இந்த பாடுக்கு தான் அவர் நம்மளை அழைக்கிறார். முந்தின வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 16:25. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன். எத்தனை பேர் தன் ஜீவனை ரட்சிக்கணும்னு ஆசைப்படுவா?
எல்லாருமே என்ன செய்வோம்? ஆசைப்படுவோம் இல்லையா? யாரும் இழந்து போகணும்னு என்ன செய்ய மாட்டோம்? விரும்ப மாட்டோம். இந்த இடத்துல ஒரு பாம்பு வருதுன்னு சொல்லுவோமே, எத்தனை பேர்ல உட்கார்ந்து இருப்போம்? ஒருத்தர் கூட என்ன செய்ய மாட்டோம்? உட்கார மாட்டோம். ஏன்னா நான் உயிரை என்ன செஞ்சுக்கணும்? காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஆனா இங்க வசனம் சொல்லுது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அத என்ன செஞ்சிருவானா? இழந்து போயிருவான். தன் ஜீவனை இழக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க என்ன உண்டு அப்படின்னா வலி உண்டு. லூக்கால ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், ஒருவன் சீஷனாக இருக்க விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவர் பின்னாடி என்ன செய்யணுமா? போகணும். இதுல சிலுவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, உங்க சுயத்தை, நம்முடைய சுயத்தை சிலுவையில அறையிறதுதான். சிலுவையில அறையிறதுன்னா என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையில அறையும் போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? வலிச்சிருக்கும், ரத்தம் வந்தது இல்லையா? சிலுவையில அறையிறது மரணத்தை குறிக்கும், அது வலியை குறிக்கும். அப்போ அனுதினமும் இந்த வலிய நம்ம என்னதான் செய்யணுமா? சுமந்து செல்லணுமா? மறுபடியும் சொல்றேன், உங்க சரீரத்துல உள்ள நோய் என்ற வலியை அல்ல. இந்த வலியை நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னுடைய சுயத்தை நான் மறுப்பதினால் இந்த வலி உள்ளுக்குள் அல்ல, உங்கள் சிந்தனைகளில். இது ஒரு பாடுதான். சுயத்தை மறுக்கிறதுனா என்ன? முதல்ல சுயம் அப்படின்னா என்ன? வேதத்தின் படி நீங்க எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பொழுதே நீங்க ஆவியில புதிய சிருஷ்டியாக என்ன செஞ்சிருக்கிறீங்க? மாற்றப்பட்டு இருக்கிறீங்க. உலகத்தையே படைத்தவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். நீங்க தனிமையா இருக்கிற மாதிரி உணரலாம், தோற்று போன மாதிரி உணரலாம், எல்லாரும் கைவிடப்பட்ட மாதிரி நீங்க உணரலாம், உங்களுக்கு யாருமே இல்லாத மாதிரி நீங்க உணரலாம். ஆனா நீங்க விசுவாசியாக இருந்தால் உண்மை அதுவல்ல. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் வந்து வந்து போகின்றவர் அல்ல, என்றென்றைக்குமாக தேற்றரவாளனாக ஒரு விசுவாசியின் ஆவியில் அவர் வாசம் செய்கிறார். அவர் ஆவியான தேவன். அவரை உங்களால உணர முடியாது, அவரை உங்களால தொட்டு பார்க்க முடியாது. இந்த மாற்றம் பெற்றிருக்கிறது உங்க ஆவியில. உங்க சிந்தனையும் உங்க சரீரமும் இன்னும் மாறல. அது அந்த பழைய மனுஷனுடைய, ஆதாமுடைய அந்த பாவ இயல்பில் இருக்கிறது. எது பாவ இயல்புல இருக்கு? உங்க சிந்தனையும் உங்க சரீரமும். அதுதான் சுயம். இந்த சிந்தனையும் இந்த சரீரமும் தேவனை விரும்பாது, உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு விருப்பத்தை கொடுக்காது. தேவனுடைய வழிகள்ல நடக்கிறதற்கான பலம் அதற்கு இல்லை. அது மட்டும் இல்ல, அதற்கு பாவத்தை பிடிக்கும், அதற்கு உலகத்தை பிடிக்கும், உலகத்தில் உள்ள இன்பங்களை பிடிக்கும், தீமையை பிடிக்கும். ஒருவர் மேல எளிதாக பொறாமை கொள்ள முடியும், ஒருவருக்கு தீங்கு செய்ய நினைக்க முடியும், வைராக்கியம் பாராட்ட முடியும், பெருமை கொள்ள முடியும், விரோதத்தை வைத்துக் கொள்ள முடியும். இதெல்லாம் அதுக்கு ஈஸியா வரும். எதுக்கு? நம்ம சிந்தனைக்கும் சரீரத்துக்கும். வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 6, 7, 8. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்ச சிந்தை எதை கொடுக்குதா? எதை கொடுக்குதா? மரணத்தை கொடுக்கிறது. உங்க சூழ்நிலைகள் மரணத்தை கொடுக்குதுன்னு அது சொல்லல. உங்க நோய் மரணத்தை கொடுக்குதுன்னு அது என்ன செய்யல? சொல்லல. மனிதர்கள் உங்களுக்கு மரணத்தை கொடுக்கறாங்கன்னு அது என்ன செய்யல? சொல்லல. உங்களிடம் இருக்கிற, அதுவும் உங்க சிந்தனையில இருக்கிற, நீங்க அனுமதிக்கின்ற ஒரு காரியம் எதை கொடுக்குதா? மரணத்தை கொடுக்கிறது. நம்ம யார் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்கிறோம்?
தேவனை சொல்றோம், சாத்தான சொல்றோம், எதிர்த்து வர்ற மனுஷங்களை சொல்றோம், பிரச்சனைகளை சொல்றோம், சூழ்நிலைகளை சொல்றோம். ஆனா காரணம் எங்க ஆரம்பிக்குது? சிந்தனைகள. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதுல பாவமான சிந்தைன்னு போட்டிருக்குதா? இல்ல. உங்க சுயத்துல நீங்க எதை விரும்புறீங்களோ, உங்க சுயத்துல எதை தேடுறீங்களோ, உங்க சுயம் உங்களுக்கு எதை கொடுக்கிறதோ, நீங்க எதை பாக்குறீங்களோ அத உங்க சிந்தனையில வச்சுக்கிட்டு இருக்கிறது எதை கொடுக்குதா? எதை கொடுக்குது? நான் சொல்லல. எது சொல்லுது? சத்தியம் சொல்லுது. இது பாவம்னு என்ன செய்யப்படல, இதுல சொல்லப்படல. நாம நினைக்கிறோம், நான் பாவமான ஒரு காரியத்தை நான் சிந்தனையில வைத்திருக்கிறது பாவம், எனக்கு தீங்கான ஒரு எண்ணம் வந்ததுன்னா பாவம், ஒரு கெடுக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்ததுன்னா பாவம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா சத்தியம் சொல்லுது, மாம்ச சிந்தையே என்னதுதான்? மரணம் தான். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்முடைய சிந்தனை இன்னும் மறுரூபமாக்கப்படல. அது ஜென்ம ஸ்பாவத்துல இருக்கு. அதோட இயல்பே அது பாவ இயல்புதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ தன்னை தானே வெறுத்து அப்படிங்கிறது எல்லாமே வேண்டான்னு சொல்றது இல்ல. உன் மனைவி, மகள், பிள்ளை, கணவன் எல்லாவற்றையும் நீ விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றது எல்லாரையும் வேண்டான்னு தள்ளிட்டு போறது இல்ல. எல்லாவற்றை காட்டிலும் அவரை முதன்மையாக வைப்பது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம அந்நிய வழிபாடு அப்படின்னு சொன்னா அது ஒரு வேற வழிபாடுன்னு நினைக்கிறோம். அது ஒரு சிலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, தேவனை காட்டிலும் உங்க கணவனை நீங்க முதன்மையா வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு சிலை வழிபாடு. உங்களுடைய மனைவியை நீங்க வச்சிருந்தீங்கன்னா, உங்க பிள்ளைகளை வச்சிருந்தீங்கன்னா, உங்க பெற்றோர்களை வச்சிருந்தீங்கன்னா, உங்க பணத்தை வச்சிருந்தீங்கன்னா, உங்க படிப்பை வச்சிருந்தீங்கன்னா, உங்க தொழிலை வச்சிருந்தீங்கன்னா, உங்க வேலையை வச்சிருந்தீங்கன்னா அது என்னதுதான்? வேற வழிபாடுதான். அதனாலதான் அவர் சொல்றாரு, தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. நம்முடைய ஒவ்வொரு சிந்தனை கொடுக்கின்ற ஆசைகளையும், விருப்பத்தையும், வழிகளையும், திட்டங்களையும் மறுத்து. அப்ப மறுக்கும் போது அந்த இடத்துல என்ன வரும்? வலிக்கும். நமக்கு பிடிச்சது நடக்கலாட்டி என்ன வரும்? வலிக்கும். நமக்கு பிடிச்சது கிடைக்காது என்று தெரிந்தால் என்ன வரும்? வலிக்கும். அதுதான் சிலுவை. அந்த விருப்பத்துக்கு, அந்த திட்டத்திற்கு, அந்த வழிகளுக்கு மேலாக தேவனுடைய வழியை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய விருப்பத்தை கொண்டு வர்றதுதான் சுயத்தை மறுத்தல். இந்த பாடுகளுக்கு அவர் இன்னைக்கு நம்மள என்ன செய்கிறார்? அழைக்கிறார். ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில இதை தேவன் எதிர்பார்க்கிறார். சிலுவையில் அவர் சுமந்ததை நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கேட்கலாம், நிறைய பாடுகள் இருக்கு, விடுதலை வேணும்னு வந்து உட்கார்ந்தா நீங்களும் பாடுகளை அனுபவிங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடு நீங்க சுமக்க முடியாமல் சுமப்பதற்கு அல்ல, நீங்க தோற்று போவதற்கு அல்ல, நீங்கள் இழந்து போவதற்கு அல்ல, நீங்க பெற்றுக்கொள்வதற்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு. இப்போ நீங்க கேட்கலாம், இதெல்லாம் நான் செஞ்சாதான் அதை பெறணுமா? அது கிருபை இல்லையா? அது கிருபைதான். அது இலவசமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு செயலை செஞ்சு சம்பாதிச்சு வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்க சுயத்தை மறுத்தால்தான், சுயத்தை வெறுத்தால்தான் உங்களுக்கு ரட்சிப்பு என்று வேதம் சொல்லவில்லை. பாவியாக இருக்கும் பொழுதே நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால், அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உடனே ரட்சிப்பை உங்களால என்ன செய்ய முடியும்? பெற முடியும். அது இலவசம். முழுக்க முழுக்க அது இலவசம். ஒரு சுகத்தை நீங்க பார்க்கணும்னு சொன்னா நீங்க அதற்கு எதையும் சம்பாதிச்சு அவரோட தயவை பெறணும்னு அவசியம் இல்லை. ஒரு விடுதலையை நீங்க பெறுகிறதற்கு, அவர் சிலுவையில கொடுத்த பலனை பெறுவதற்கு நீங்க சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தயவுக்காக கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இரக்கத்துக்காக மன்றாட வேண்டிய அவசியம் இல்லை. அது 100% இலவசம். அதுதான் அதுக்கு பேரு கிருபை. இந்த சுயத்தை மறுக்கிறது அப்படிங்கிறது அது உங்க வாழ்க்கையில அனுபவிக்கிற இடம். அததான் பவுல் சொல்றாரு, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு நிறைவேறதுக்கு என்ன செய்யணுமா?
பிரயாசப்படணுமா? பிரயாசப்படுறதுன்னா என்ன? இப்ப ஒரு மொபைல், ஒரு போனை என் கையில நான் வச்சிருக்கிறேன். இதை நான் வாங்கி வைத்திருக்கிறதற்கும் இதை பயன்படுத்துகிறதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. அதை நான் வாங்கி வைத்திருக்கிறதினால் அதற்குரிய பலனை நான் பார்க்க முடியாது. அதை நான் பயன்படுத்தினாதான் அந்த அனுபவத்தை நான் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். ரட்சிப்பும் அதுதான். நீங்க அவரை விசுவாசிக்கும் பொழுதே ரட்சிப்பை என்ன செஞ்சுக்கிறீங்க? பெற்றுக்கொள்றீங்க. அந்த ரட்சிப்பை அனுபவிக்க சொல்லுகிறார். அந்த ரட்சிப்புக்குள்ள மிக பெரிய பலன் இருக்கு. நீங்க தேடுகிற நிம்மதி இருக்கு, நீங்க தேடுகிற ஆசீர்வாதம் இருக்கு, நீங்க தேடுகிற இரக்கம் இருக்கு, மன்னிப்பு இருக்கு, கிருபை இருக்கு, சுகம் இருக்கு, விடுதலை இருக்கு, வாழ்வு இருக்கு. அது நான் பரலோகம் போய் தான் அனுபவிக்கணும்னு இல்ல, இந்த உலகத்திலேயே அனுபவிக்க அவர் ஆசைப்படுகிறார். அந்த ரட்சிப்பை அனுபவிக்க சொல்லுகிறார். அது நீங்க உங்க சுயத்தை மறுக்க மறுக்க அந்த ஜீவன் அங்க என்ன செய்யும்? வெளிப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சுயத்தை மறுக்கிறது அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து கொடுத்த விடுதலையில் வாழ்வது. அது நம்மள ஒரு கட்டுக்குள்ள கொண்டு போறது இல்ல. நிறைய பேர்கிட்ட பேசும் பொழுது ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் அவர் பக்கத்துல வந்தேன்னா எனக்கு பாடுகள் அதிகமா இருக்கும், நான் வரமாட்டேன். தூரமா இருந்து நான் அவர் என்ன செஞ்சுக்கிறேன்? பார்த்து கொள்ளுகிறேன். அவங்க அறியல. அவர் பக்கத்துல போனாதான் நம்முடைய சுமையை அவரால பெற முடியும். நம்ம லகுவாக மாற முடியும். அவர் பக்கத்துல போகாததுனால பாடுகளே இல்லைன்னு ஆயிருமா? அவர் பக்கத்துல போனாதான் நாம விடுதலை என்ன செய்ய முடியும்? பெற முடியும். அது சாத்தான் கொடுக்கின்ற வஞ்சனை. நான் இந்த சுயத்தை எல்லாம் மறுத்து அவருடைய உறவுக்குள்ள நான் அதிகம் போனேன்னு சொன்னா, ஒரு சீஷனாக மாறினேன் என்றால் என் சந்தோஷத்தை நான் இழந்து போக மாட்டேனா? என் இன்பத்தை நான் இழந்து போக மாட்டேனா? நான் வச்சிருக்கிற உயர்வான, நான் என்னெல்லாம் லக்கு வச்சிருக்கிறனோ, என்னெல்லாம் கொள்கை வச்சிருக்கிறனோ, இந்த உலகத்துல நான் என்ன விருப்பம் வச்சிருக்கிறனோ, அதெல்லாம் நான் இழந்து நான் ஒரு துறவியால போகணும். அநேகரோட எண்ணங்கள் அதுவா இருக்கு. அதனாலதான் அதை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். அப்படி இல்ல, அதை இழந்து போகிறவன் அதை விட மேலான நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நித்திய ஜீவன்னா என்ன? நம்முடைய ஜீவனுக்கும் நித்திய ஜீவனுக்கும் என்ன வித்தியாசம்? உலகத்துல ஒரு சமாதானம் உண்டு. கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இல்லாம இருந்ததுன்னா ஒரு சமாதானம் என்ன செய்யும்? வரும். எவ்வளவு நேரம் அது தாங்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்த பிரச்சனை வர வரைக்கும். அடுத்த பிரச்சனை எப்ப வரும்னு நினைக்கிறீங்க? அது சொல்லிட்டுலாம் என்ன செய்யாது? வராது. அடுத்து ஒரு பிரச்சனை தான் வருமா? இல்ல, 4-5 பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும். லைன்ல ஒரு 10 பிரச்சனை என்ன செய்யும்? நிற்கும். இது ஒருத்தங்களுக்கு இல்ல, எல்லாருக்குமே இதுதான் வாழ்வு. அப்போ பிரச்சனையை முடிகிறதினால் வருகின்ற சமாதானம் இல்ல. நித்திய ஜீவன் என்பது பிரச்சனைகளுக்கு மத்தியில் வருகின்ற சமாதானம். இது மேலான வாழ்வு. அங்கு பூமியில மனித வடிவில இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது, மாம்சத்துல இருக்கும்போது புயல் அடிக்குது, படகு அமிழத்தக்க வகையில தண்ணீர் நிரம்பி இருக்கு. அவர் என்ன செஞ்சாரா? தூங்கிக்கிட்டு இருந்தாரா? அது பெரிய கப்பல் எல்லாம் இல்ல, மீன் பிடிக்கிற ஒரு சின்ன படகு. அதுல தூங்கிக்கிட்டு இருந்தாருன்னா அவர் கிட்டத்தட்ட தண்ணியில தான் அவர் என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கணும்? தூங்கிக்கிட்டு இருந்திருக்கணும். அதுல எப்படி தூக்கம் வரும்? அங்க சீஷர்கள்லாம் அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க மடிந்து போறது உங்களுக்கு கவலை இல்லையான்னு தட்டி எழுப்புறாங்க. அவங்க எல்லாம் மீனவர்கள். அவர்களுக்கு அங்கு மரணம் வரப்போகுதுன்னு ஒரு அச்சம் இருந்ததுன்னா அது ஒரு பெரிய புயலா தான் அது என்ன செஞ்சிருக்கணும்? இருந்திருக்கணும். அப்பேற்பட்ட புயலுக்கு மத்தியில அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரா? தூங்கிக்கிட்டு இருந்தாரா? இந்த சமாதானத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தால் கொடுக்கவும் உலகத்தால் எடுக்கவும் முடியாத சமாதானம். நீங்க இந்த உலகத்தை அங்க சிலுவையில அறைய ஒப்பு கொடுக்கும் போதுதான் அந்த சமாதானம் அங்க என்ன செய்யும்? வெளிப்படும். உங்க மாம்ச சிந்தை அதை தடுத்து கொண்டிருக்கிறது. நீங்க சுயத்துல எதை பிடிச்சு வச்சிருக்கிறீங்களோ, சுயத்துல எந்த விருப்பத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, அதுதான் ஆவியில உள்ள சமாதானம் வெளிப்படுறது அது என்ன செய்யுது? தடுத்து கொண்டிருக்கிறது.
மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அடுத்த வசனம் சொல்லும் பாருங்க, வாசிக்கலாம். ரோமர் 8:7. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நம்ம சிந்தனையில தேவனுக்கு விரோதமான பகையை வைத்துக்கொண்டு எப்படி ஜீவன் வெளிப்படும் என்று எதிர்பார்க்க முடியும்? நான் சொல்றது புரியுதா? இது வெளியே சொல்லல, மறுபடியும் நான் சொல்றேன். இது எங்க சொல்லப்பட்டிருக்கு? நம்ம சிந்தனைகள்ல. உங்க போர் வெளியே கிடையாது, உங்க சூழ்நிலை கிடையாது, உங்க சரீரம் கிடையாது, உங்களை எதிர்த்து வருகிற மனிதர்கள் கிடையாது. இந்த ரெண்டு காதுக்கும் இடையில உள்ள ஒரு சின்ன ஏரியா எங்க இருக்கு? சிந்தனை. தேவனுக்கு விரோதமான ஒரு பகையை இங்க வைத்துக்கொண்டு தேவன் எப்படி வெளிப்பட முடியும் என்று நாம எதிர்பார்க்க முடியும்? மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு தேவனை பிடிக்காது, தேவன் அது விரும்பாது. தேவனை விரும்பக்கூடிய நேச்சர், அந்த இயல்பு, அந்த பலம் அதற்கு கிடையாது. புரியுதா? அதனாலதான் அவர் சுயத்தை மறுக்க சொல்றாரு, அத சிலுவையில் அறைய சொல்றாரு. மனிதனுடைய யோசனைகள் அநேகம், ஆனா கர்த்தருடைய யோசனை தான் என்ன செய்யுமா? நிலை நிற்கும். மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகின்ற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குறைவான வாழ்வு. இதுல மரணம்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய மரணத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய மரணம் அப்படிங்கிறது இல்லாம போறது இல்ல. நம்முடைய ஆவி எங்கேயாவது ஒரு இடத்துல அது உயிரோட தான் இருக்கும். நம்ம சரீரம் தான் மரிக்குமே தவிர ஆவி நம்ம சரீரத்துல இருந்து வெளியில போகும் பொழுது அது மரித்த ஒரு சடலமாக மாறுகிறது. ஆனா ஆவி என்ன செய்யும்? உயிரோடு இருக்கும். ஒன்று அது தேவனிடத்துல இருக்கும், ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலன்னா அது போகிற இடம் வேற. அந்த ஆவி, அந்த ஆவிக்குதான் தேவனை விரும்பக்கூடிய இயல்பு இருக்கு, தேவன் வழிகள்ல நடக்கக்கூடிய ஆசை இருக்கு. அந்த ஆவியில தான் ஆவியானவர் வாசம் செய்கிறார். நீங்க சுயத்தை மறுக்கிறதுங்கிறது உங்க விருப்பத்துக்கு மேல அவர் விருப்பத்தை கொடுக்கும் பொழுது ஆவியானவர் கிட்ட நீங்க ஒப்படைக்கிறீங்க. உங்க திட்டத்துக்கு மேல அவர் திட்டத்தை கொடுக்கும் போது ஆவியானவர் கிட்ட சார்ந்து நிற்கிறீங்க. உங்க வழிகளுக்கு மேல அவர் வழிகளை கொடுக்கும் போது அவர் பலத்தை பிடித்துக் கொள்றீங்க. அதுதான் சுயத்தை மறுக்கிறது. இந்த உண்மை அநேகருக்கு புரியறது இல்ல. நான் இழந்துருவனோ, நான் தோத்து போயிருவனோ அப்படின்னு சொல்லி நினைத்து நம்முடைய வழிகளை நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கடந்த வாரத்துல பார்த்த மாதிரி ஓட்டப்படகை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பிடித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பார்க்க போறது நம்முடைய அனுதின வாழ்க்கையில சுயத்தை எப்படி மறுக்க முடியும், எதுலெல்லாம் நம்ம மறுக்கணும், அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களுடைய நோய்களுக்கு மத்தியில, உங்க பலவீனத்துக்கு மத்தியில உங்க சிந்தனை சொல்லும் இதுல சுகம் பெற முடியாது. டாக்டர் சொல்லியிருக்கலாம், உங்க ரிப்போர்ட் சொல்லியிருக்கலாம், உங்க சரீரம் சொல்லலாம், உங்க உறவுகள் சொல்லலாம், அந்த நோய் இறந்து போனவர்கள் அநேகர் இருக்கலாம், இல்ல அந்த நோய் குணமடையாதவர்கள் அநேகர் இருந்து கொண்டிருக்கலாம். உங்க சிந்தனை சொல்லும் அவங்க பெறலையே, இவங்க பெறலையே, அவங்க ரொம்ப ஜெபிச்சவங்களாச்சே, அவங்க ஊழியம் செஞ்சவங்களாச்சே, அவங்களாலேயே பெற முடியலாட்டி ஒன்னால எப்படி பெற முடியும்? ஆனா சத்தியம் என்ன சொல்லுது? ஊழியம் செஞ்சவங்க பெற்றுக்கொண்டால் தான் மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும்னு இருக்கா? இல்ல. ஜெபித்தவர்கள் பெற்றுக்கொண்டால் தான் மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும்னு இருக்கா? இல்ல. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்க சுயம் என்ன விருப்பத்தை இங்க கொடுக்குதோ, என்ன எண்ணத்தை கொடுக்குதோ, என்ன பயத்தை கொடுக்குதோ, அதற்கு மேல அவர் வார்த்தையை நீங்க கொண்டு வர்றதுதான் அவரை கொண்டு வர்றது. அவர் வார்த்தை உங்க நோயை குறிச்சு என்ன சொல்லியிருக்கு? மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால்
குணமானீர்கள். 1 பேதுரு 2:24 சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஏசாயா அங்கு தீர்க்க தரிசனமாக சொன்னார். பேதுரு நடந்து முடிந்த ஒரு உண்மை சம்பவத்தை அவர் சொல்லி இருக்கிறார். அங்கு தீர்க்க தரிசனம் என்ன ஆயிற்று? நிறைவேறி விட்டது. அப்போ உங்களுடைய சிந்தனைக்கு மேல நோயை குறித்த தர்க்கங்கள், நோயை குறித்த பயம், நோயை குறித்த அரண்கள், நோயை குறித்த சிந்தனைகள், எண்ணங்கள், பயங்கள், பலவீனங்களை குறித்த எண்ணங்களுக்கு மேல அவர் வார்த்தையை கொடுக்கிறது இல்ல. என் சிந்தனை சொன்னாலும் சரி, அவர் வார்த்தை சொல்லுது, நான் சுகத்தை என்ன செஞ்சிருக்கிறேன்? பெற்றிருக்கிறேன். நான் சுகமா இருக்கிறது தான் அவர் விருப்பம். அவர் சரீரத்தில் அதை சுமந்து கொண்டார். அவர் சுமந்து கொண்ட ஒன்றை நான் சுமக்க தேவையில்லை என்று உங்க அந்த பலவீனமான சிந்தனைய நீங்க சிலுவையில அறைய ஒப்பு கொடுக்கிறது. அந்த இடத்துல சுகத்தை உங்களால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அடுத்து பாவம். இந்த பாவம் அப்படிங்கிறது அநேகருக்கு புரியறது இல்ல. அவர் எனக்கு இலவசமா கொடுத்திருக்கிறாரு, அவர் கிருபையா கொடுத்திருக்கிறாரு, அவர் என்னுடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் அவர் நினைவு கூறுகிறது இல்ல, எனக்கு ஒரு விடுதலையான ஒரு வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கிருபைய தவறாக நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே கிருபைனா என்ன தெரியுமா? உண்மையான விடுதலை என்ன தெரியுமா? நம்ம என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிறது இல்ல. பாவத்திலிருந்தே விடுதலை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தால் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. உங்களுக்கு நான் புரியும்படி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு சிரிஞ்ச் இருக்கு, அது உள்ள நம்ம உடல்ல ஏத்தக்கூடிய ஒரு மருந்தும் இருக்கு. இந்த மருந்த நம்ம சரீரத்துக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு சொன்னா அந்த சிரிஞ்சை அப்படியே புஷ் பண்ணி என்ன செய்வாங்க? தள்ளணும். அப்படி புஷ் பண்ணி தள்ள தள்ளதான் அந்த ஊசி மூலமா அந்த மருந்து நம்ம உடலுக்குள்ள என்ன செய்யும்? அந்த மருந்த அது தள்ளும், உந்தி என்ன செய்யும்? தள்ளும். அது போல நம்ம சிந்தனைக்கும் நம்ம சரீரத்துக்கும் பாவம் செய்யக்கூடிய அந்த உந்து உணர்வு உண்டு. அது உந்தி என்ன செய்யும்? தள்ளும். ஏன்னா அது இன்னும் மறுரூபமாக என்ன செய்யல? மாற்றப்படல. ஆனா சத்தியம் என்னன்னா, நம்ம ஆவியில புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. வசனம் சொல்லுது பாருங்க, ரோமர் 6:6. நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. கிருபையை சொல்லி கொடுத்த பவுல் என்ன சொல்றாரு? நீ எப்படினாலும் வாழலான்னு அவர் என்ன செய்யல? சொல்லல. இனி பாவத்துக்கு நீ ஊழியம் செய்யப்படாதபடிக்கு, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில என்ன செய்யப்பட்டாச்சு? அறையப்பட்டாச்சு. இத நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். ஏசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படும் பொழுது நாமும் அவரோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அறையப்பட்டிருக்கிறோம். அவர் அடக்கம் செய்யப்படும் பொழுது நாமும் அவரோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அவர் உயிரோடு எழுந்திருக்கும் போது நாமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உயிரோடு எழுந்திருக்கிறோம். இது சரீர பிரகாரமா இல்ல. ஏசு கிறிஸ்து மேல நம்ம விசுவாசம் வைக்கும் பொழுது தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் பார்க்கிறார். அந்த விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள்ளான இடத்தை தேவன் அங்கீகரித்திருக்கிறார். அவர் அறையப்படுறத நாம அறையப்படுறதாக தேவன் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். அவர் அடக்கம் பண்ணப்படுறத நாம அவருக்குள்ள அடக்கம் பண்ணப்படுறதா பார்க்கிறாரு. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. பாவ மனுஷன் அவரோட கூட என்ன செய்யப்பட்டாச்சா? அறையப்பட்டாச்சா. அதுக்கு முந்தின வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிக்கலாம். 5வது வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். எப்படி அவரோடு நம்ம அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோமோ, அவரோடு மரணத்தை ஏற்றுக்கொண்டோமோ, அவர் உயிர் தெழும் போது நாமளும் புதிய சிருஷ்டியா என்ன செஞ்சிருக்கிறோம்? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ பாவம் செய்யும் பொழுது ஒரு விசுவாசியால பாவம் செய்ய முடியும். ஒரு சுய இச்சை வரும் பொழுது, ஒரு தீமையான காரியத்துல ஈடுபட ஒரு ஆர்வம் வரும் பொழுது, விருப்பம் வரும் பொழுது, அதை செஞ்சு முடிச்சுட்டு ஐயோ நான் செஞ்சுட்டனே அப்படிங்கிற குற்ற மனப்பான்மைக்குள்ள போக தேவையில்லை.
என் பாவ மனுஷன் அவரோடு கூட என்ன செய்யப்பட்டாச்சு? அறையப்பட்டாச்சு. இந்த பாவ இயல்பே என்கிட்ட கிடையாது, அவரோட பரிசுத்தம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்களை நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்த 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 ஆவி மேலோங்க ஆரம்பிச்சிரும். உங்க சரீரம் கீழ்ப்படிய ஆரம்பிச்சிரும். அதுதான் வசனம் சொல்லுது. ரோமர் 6:14 வாசிக்கலாம். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நியாய பிரமாணம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம பலத்துல நிற்கிறது. கிருபைங்கிறது அவர் பலத்தை சார்ந்து கொள்றது. கிருபை இருக்கிறதுனால நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாங்கிறது இல்ல. கிருபை அவருடைய வழிகளுக்கு நேராக, அவர் பரிசுத்தத்துக்கு நேராக, அவருடைய கற்பனைகளுக்கு நேராக, அவருடைய வாழ்வுக்கு நேராக நம்மை அழைத்து செல்கிறது. நம்ம பலத்துல இல்ல, அவர் பலத்துல. நியாயப்பிரமாணம் நம்ம கீழே விழுந்தாலும் நீ கீழே விழுந்துட்ட பாவின்னு சுட்டி காண்பிக்கும். ஆனா கிருபை கீழே விழுந்தாலும் என்னை தூக்கி எடுத்து அணைத்து என்னை மறுபடியும் ஒப்புரவாக்கி என்னை மறுபடியும் அவருடைய பலத்தை கொடுத்து நடத்தி செல்லும். அதுக்கு பேரு தான் என்னது? கிருபை. கிருபைக்கு கீழ்படுறதுங்கிறது பாவம் கொடுக்கக்கூடிய உங்க சிந்தனைகளை அவருடைய வார்த்தைக்கு நேரா நீங்க கீழ்படுத்துறது. உங்க சுயத்தை நீங்க சிலுவையில அறையிறது. உங்க சிந்தனைக்கு அந்த பலம் கிடையாது. ஒருத்தங்க மேல கோபம் வரும், ஒருத்தங்களுக்கு எதிராக அது உணர்ச்சிகளை கொடுக்கும், ஒருத்தங்களுக்கு தீங்கு செய்ய சொல்லும், ஒருத்தங்களை பழி வாங்க சொல்லும், ஒருத்தங்களுக்கு விரோதமா செய்ய சொல்லும், ஒருத்தங்களுக்கு எதிராக அது திட்டம் போடும், ஒருத்தங்களை மன்னிக்க சொல்லாது, பாவ செயல்களுக்கு நேராக அது விரும்பும். அந்த எண்ணங்களை அவருடைய வார்த்தைக்கு நேரா நீங்க கொண்டு வர்றதுதான் சிலுவையில் அறையிறது. அதுல உங்களுக்கு விருப்பம் வராது, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையில விருப்பம் வராது. ஆனா அந்த செயல்கள் மேல என்ன வரும்? விருப்பம் வரும். ஆனா அதை கீழ்படுத்த கீழ்படுத்த ஆவி மேலோங்க ஆரம்பிச்சிரும். யுத்தம் அது கர்த்தருடையது, யுத்தம் உங்களோடது இல்ல. நம்ம பலத்துல பாவத்தை மேற்கொள்ள நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். உங்க பலத்துல நீங்க பொறாமையில இருந்து வெளியில வர முடியாது. உங்க பலத்துல விபச்சார பழக்கத்துல இருந்து வெளியில வர முடியாது. உங்க பலத்துல நீங்க குடி பழக்கத்துல இருந்து என்ன செய்ய முடியாது? வர முடியாது. உங்க பலத்துல ஒருத்தங்களை மன்னிக்க முடியாது. உங்க பலத்துல தேவனுடைய நீதியின் வழிகள்ல உங்களால என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. உங்க எண்ணங்களை அவர் வார்த்தைகளுக்கு கீழ்படுத்த கீழ்படுத்த. அப்ப கீழ்படுத்தணும்னா என்ன? நாம அதை அறிஞ்சிருக்கணும். முதல்ல என் இயல்பு என்னங்கிறத நான் என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். என்னோட பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அறையப்பட்டிருக்கிறான். இனி நான் வாழல, எனக்குள்ள கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது தெரிந்து கொண்டாதான் என்னால கீழ்படுத்துற இடத்துக்கு, என் சுயத்தை மறுக்கிற இடத்துக்கு, என் சுயத்தை சிலுவையில அறையிற இடத்துக்கு நான் என்ன செய்ய முடியும்? கொண்டு போக முடியும். வாசிக்கலாம். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மறுபடி வாசிக்கலாம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் எதுல அறைஞ்சிருக்கிறாங்களா? சிலுவையில் அறைஞ்சிருக்கிறாங்க. உங்க ஆவியில அந்த மாற்றம் வந்துட்டு உங்களுடைய சரீரத்திலையும் உங்க வாழ்க்கையிலையும் இந்த மாற்றம் வரணும் அப்படின்னா நீங்க அனுதினமும் இந்த மாம்ச சிந்தைய நீங்க சிலுவையில என்னதான் செய்யணும்? அரைஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். சிலுவையில அறையிறதுன்னா அவர் வார்த்தைக்கு கீழே ஒப்பு கொடுக்கிறது. அந்த சிந்தனைய சுய பரிசோதனை செய்யறது. எப்படி சுய பரிசோதனை செய்யறது? உங்க சிந்தனைகள்ல வர்ற எண்ணம் என்னை பிரியப்படுத்த போகுதா, அது தேவனை பிரியப்படுத்த போகுதா? அந்த சிந்தனையில வர்ற எண்ணம் என்னுடைய சுயநலத்தின் அடிப்படையில இருக்குதா, அதுல பிறர் நலம் இருக்குதா? அது என்னை திருப்திப்படுத்த போகுதா, அது தேவனை திருப்திப்படுத்த போகுதா? அதுல சுயம் இருக்குதா, அதுல தேவன் இருக்கிறாரா, பிறர் இருக்கிறார்களா? இதுதான் நீங்க கண்டுபிடிக்கிற வித்தியாசம். இதுதான். அப்படி அதுல சுயம் இருந்தது அப்படின்னு சொன்னா, அதுல தேவன் இல்ல, ஏன் விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னா, அத தேவனுடைய விருப்பத்துக்கு நான் என்ன செய்யணும்? கீழ்படுத்தணும். என் விருப்பம் இல்ல, அது தேவன் விருப்பம் அப்படின்னு சொல்லும் போது அங்க என்ன வரும்? என்ன வரும்? வலிக்கும்.
அதுதான் மரணம், சிலுவையில அறையிறது. இந்த பாடுகள் விசுவாசிக்கு உண்டு. இந்த பாடுகளை தான் அவர் அனுபவிக்க சொல்றாரு. நோய் அவர் என்ன செய்ய சொல்லல, அனுபவிக்க சொல்லல. நான் சொல்ல வர்றது புரியுதா? இத செய்யறதுக்கு நான் நோயையே அனுபவிச்சுட்டு போயிருவேன்னு சொல்ற மாதிரி இருக்கு நிறைய பேர். இல்ல, இது ஒரு எளிதான செயல். நான் இல்ல கிறிஸ்துன்னு நினைச்சிட்டீங்கன்னா அது எளிதுதான். நான் தான் வாழணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வலிக்கும். இதுல யார தேர்ந்தெடுக்க போறோம்? இதுலதான் விசுவாசிகள் தவறி போறாங்க. ஏசு கிறிஸ்துவ இரட்சகரா ஏற்றுக்கொள்றோம், ஆனா வாழ்க்கைய யாரு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் வழி, என் திட்டம், என் குடும்பம், என் பிள்ளை, என் வாழ்வு, என் விருப்பம், என் பலம். அந்த மாம்ச சிந்தை நித்திய ஜீவனை தடுத்து கொண்டிருக்கிறது. அது பிளாக் பண்ணிருக்கு, கதவை நல்லா இழுத்து பூட்டி இருக்கு. உள்ள பரிபூரணம் வெளியில வரவிடாம அது என்ன செஞ்சிருக்கு? தடுத்து வைத்திருக்கிறது. உங்க தடை உங்க நோய் இல்ல, உங்க சூழ்நிலை இல்ல, உங்க பிரச்சனை இல்ல, உங்களை எதிர்த்து வர்ற மனுஷங்க இல்ல, உங்க மாம்ச சிந்தனை, உங்க சுயம். அந்த சுயத்தின் மேல் உங்களுக்கு உள்ள நம்பிக்கை, அந்த சுயத்தை நீங்க பெருமை பாராட்டுறது, அதை நீங்க முன்னிறுத்துறது, அதை முதன்மைப்படுத்துறது, உங்க சுயம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அவர் உங்களை என்ன செய்யல? ஆளுகை செய்யல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா வாய் என்ன சொல்லுது? அவர் என் இரட்சகர். அதுதான் ஒரு வசனத்துல அவர் சொல்வாரு, உங்க வார்த்தைலாம் ரொம்ப நல்லாதான் இருக்கு, ஆனா உங்க இருதயம் எப்படி இருக்கு? தூரமா இருக்கு. அது என் பக்கத்துல என்ன செய்யல? வரல. நம்ம காணிக்க கொடுத்துடுறோம், அந்த பாரம்பரியங்களை கொண்டாடிடுறோம், தவறு இல்ல. ஆனா நம்ம இருதயம் எப்படி இருக்கு? அவர் காணிக்கைகளையோ பாரம்பரியங்களையோ அல்ல, உங்கள் இருதயத்தை அவர் பார்க்கிறார். அடுத்து நம்ம உறவுகளோடு உள்ள அந்த இடத்துல நம்ம சுயத்தை எப்படி மறுக்கிறது? கணவன் மனைவி உறவு, பெற்றவர்களோடு உள்ள உறவு, இதெல்லாம் அனுதினம் நம்ம சிலுவையில அறைய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. கணவன் மேல ஒரு கோபம் வருதா, மனைவி மேல ஒரு கோபம் வருதா, அந்த இடத்துல சுயத்தை என்ன செய்யணும்? சிலுவையில அறையணும். திரும்ப பதில் பேசுன்னு சத்தியம் என்ன செய்யல? சொல்லல. கணவன்கிட்ட தவறு இருக்கலாம், மனைவிட்ட தவறு இருக்கலாம், ஆனா அந்த கோப எண்ணத்தை, அந்த எரிச்சல, அந்த பகை வருகிற வைராக்கியத்தை நீங்க சிலுவையில அறையும் போது உங்களுக்கு என்ன வரும்? வலிக்கும். என் நியாயத்தை நான் கேட்க கூடாதா? என் நீதியை நான் பேசக்கூடாதா? இந்த தப்பு சரின்னு நான் சொல்லக்கூடாதா? அங்க என்ன வரும்? வலிக்கும். அதுதான் சுயத்தை சிலுவையில அறையிறது. ஆனா உண்மையிலே ஆவிக்குரிய இயல்பு என்ன தெரியுமா? தேவனுடைய அன்பு தன்னுடைய வழிமுறைகளை, தன்னுடைய உரிமையை மற்றவர்களிடம் புகுத்தாது. தன்னோட உரிமையை அது என்ன செய்யாது? புகுத்தாது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம் இல்லையா? அதுவும் 2 மடங்கு. முதல்ல படைச்சதும் அவருதான். அது பாவத்துக்குள்ள போகும்போது வந்து ரத்தம் சிந்தி மீட்டெடுத்ததும் யாருதான்? அவருதான். 2 மடங்கு அவருக்கு நம்ம கடன் பட்டிருக்கிறோம். அவர் ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கிட்டாரு. இன்னும் சொல்ல போனா நம்ம எல்லாருமே அவருடைய ப்ராப்பர்ட்டி. அவர் போர்டு வைக்கலாம், இது என்னுடையதுன்னு சொல்லி வெளியில என்ன செஞ்சிடலாம்? போர்டு வச்சிடலாம். இப்பெல்லாம் வீட்டு வாடகைக்கு ஃபார் ரெண்ட்னு வச்சிருக்காங்க இல்லையா? அது போல அவர் நமக்கு என்ன செஞ்சிடலாம்? போர்டு வச்சிடலாம். இது என்னுடைய ப்ராப்பர்ட்டின்னு அவர் என்ன செஞ்சிடலாம்? வச்சிடலாம். அவர் வச்சிருக்கிறாரா? இல்ல. ஒரு வாடகை வீட்டுல ஒரு ஆணி நம்மளால அடிக்க முடியாது. இன்னொருத்தங்க ப்ராப்பர்ட்டில போய் வீடு கட்ட முடியாது. இன்னொருத்தங்க உடைமைகளை போய் நம்ம பயன்படுத்த முடியாது. ஆனா அவருடைய உடைமைகளாகிய நாம், அவர் விருப்பப்படி வாழ்றோமா? நம்ம விருப்பப்படி வாழ்றோமா? யார் விருப்பப்படி வாழ்றோம்? உங்க விருப்பப்படி வாழும் பொழுது அவர் கைய பிடிச்சு நீ ஏன் என் வழியில நடக்கலன்னு சொல்லி அவர் கேக்குறாரா? அதுக்காக உங்களை கைவிட்டுட்டாரா? இல்ல. நீங்க மனம் திரும்பி வருவீங்கன்னு சொல்லி நீடிய பொறுமையா இருக்கிறாரு. அவருடைய உணர்வுகளையும் அவருடைய வழிகளையும் அவர் உங்கள் மேல திணிப்பது இல்லை, கட்டாயப்படுத்துறது இல்ல. அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் நமக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. ஏன்? அவர் அன்பானவராக இருக்கிறார். கட்டாயத்தின் பேரில் இல்ல, அன்பின் மூலமாக அவர்கிட்ட வரணும்னு அவர் என்ன செய்யறாரு? ஆசைப்படுறாரு. அதே அன்பு, அதுல கொஞ்சத்தை எடுத்து உனக்கு தாரேன்னு அவர் என்ன செய்யல?
சொல்லல. ரோமர் 5:5 வாசிக்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். நம்ம பாவியா இருக்கும் போதும் நம்மை மன்னித்து நேசித்த அதே அன்பை நம்ம உள்ளத்துல என்ன செஞ்சிருக்கிறாரா? ஊற்றி இருக்கிறார். அப்போ அந்த தேவ அன்பு நம்முடைய உரிமைகளை இப்படிதான் நீ இருக்கணும்னு சொல்லி அது என்ன செய்யாது? கட்டாயப்படுத்தாது. நீங்க உங்க கணவரை ஒரு காரியத்துல கட்டாயப்படுத்தும் போது, உங்க மனைவி இப்படிதான் இருக்கணும் நீங்க நினைக்கும் போதுதான் உங்களுக்கு போராட்டம் வருது. நீங்க அந்த இடத்துல தேவ அன்பை காமிச்சு பாருங்க. உங்களுக்கு வர்ற கோபத்தையும், உங்களுக்கு வர்ற வைராகியத்தையும், உங்களுக்கு வர்ற வெறுப்பையும் சிலுவையில அரைஞ்சு பாருங்க. உங்க குடும்பம் ஒரு குட்டி பரலோகமா என்ன செஞ்சிரும்? மாறிடும். ஒரு விசுவாசியோட குடும்பத்தை அவர் இப்படிதான் வரணும்னு அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது பிறர் செஞ்ச தீங்கையும் நினைக்காது, பிறருக்கு தீங்கும் நினைக்காதான். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா இனி இந்த இடத்துல வச்சு இதை என்ன செஞ்சாங்க சொன்னாங்களே, அந்த டயலாக் கூட நமக்கு என்ன செய்யாது? மறக்காது. இந்த சுயத்தை அந்த அன்புக்கு கீழே கொண்டு போகும்போது நமக்கு என்ன வரும்? வலிக்கும். எனக்கு இவ்ளோ செஞ்சிருக்கிறாங்களே, நான் எப்படி மன்னிக்கிறது? அது எனக்கு எப்படி மறக்கும்? இந்த இடத்துல நான் போய் எப்படி நன்மையே செய்யறது? இதுல நான் எப்படி விட்டு கொடுக்கறது? என் சுயத்துக்கு அங்க என்ன வரும்? மன்னிக்கணும்னு நினைச்சாலே நமக்கு என்ன வரும்? வலிக்கும். இந்த சுயத்தை அவருடைய அன்புக்கு கீழே என்ன செய்யணுமா? கொண்டு வரணும். இதுதான் நீங்க சுயத்தை மறுத்தல். இத நீங்க கொண்டு போகும்போது அந்த அன்பு வெளிப்படும். நீங்க நினைக்கலாம், இந்த இடத்துல என்னை ஏமாத்துறாங்க, என்னை அநியாயம் பண்றாங்க, என்னை துன்பப்படுத்துறாங்க, எனக்கு துரோகம் பண்றாங்க, இதுல நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்க மறுபடியும் அதை திரும்ப திரும்ப செய்ய மாட்டாங்களா? என்னை இன்னும் ஏமாற்ற மாட்டாங்களா? வசனம் சொல்லுது, அந்த நம்பிக்கை நம்மள என்ன செய்யாதா? வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்க இனிய சாதகமா நடத்துவாங்களே அப்படின்னு நினைச்சோம்னா இத நம்ம என்ன செய்யல? விசுவாசிக்கல. அப்ப பிரச்சனை எங்க வருது? எனக்கும் தேவனுக்கும் இடையில அந்த உறவு இன்னும் என்ன வரல? சரியா இல்ல. அவர் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. என் வாய் சொல்லுது அவரை நம்புகிறேன், அவர் நல்லவர் வல்லவர், என்றாகிலும் எப்பொழுதாகிலும் எனக்கு செய்வார். இல்லவே இல்ல. அவர் என்றாகிலும் எப்பொழுதாகிலும் இல்ல. அவர் உங்களுக்குள்ளேயே எப்பொழுதும் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அந்த வாழ்வு உங்களுக்குள்ளதான் இருக்குது. எப்பவாவது அது ஒரு லாட்டரி சீட்டு மாதிரி அவர் கொடுக்க விரும்பல. அனுதின வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த வல்லமையையும் அந்த வாழ்வையும் வெளிப்படுத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தாய் தகப்பனை கவனிக்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த கொர்பான் அப்படிங்கிற ஒரு காணிக்கையை கொடுத்தா அவங்க கவனிக்க வேண்டியது இல்லை. இன்னைக்கு அது வேற மாதிரி இருக்கு. ஆனா உண்மையான சத்தியம் என்ன தெரியுமா? உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன செய்யணும்? கனம் பண்ணுவாயாக. அந்த இடத்துக்குள்ள போகாம இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன் குணமானேன், ஆயுசு நீளணும்னு நினைச்சா அது என்ன செய்யாது? வராது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய தாய் தகப்பன் உன்னை நல்லா வச்சிருந்தா நீ கனம் பண்ணு நாங்க என்ன செய்யல சொல்லல. அவங்க உங்களை அன்பு செய்தாலும் சரி, உங்களுக்கு நல்லது செஞ்சாலும் சரி, நல்லது செய்யலன்னு சொன்னாலும் சரி, என் மாமியார் இதை செஞ்சுட்டாங்க, என் மாமனார் இதை செஞ்சுட்டாங்க, என் பெற்றோர்கள் இதை செஞ்சுட்டாங்க, என்ன மறந்துட்டாங்க, என்ன செஞ்சாலும் சரி, அவங்கள கனம் பண்றது யாரோட கடமை? நம்முடைய கடமை. அந்த நம்பிக்கை நம்மள என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. உங்க சுயம் அதுக்கு ஒத்துழைக்காது. அந்த காரியம், அந்த போட்டி வரும். ஏன் அவங்க இல்லையா, இவங்க இல்லையா? யாருக்கு நித்திய ஜீவன் வேணும்? அவங்களுக்கு வேணுமா, இவங்களுக்கு வேணுமா, உங்களுக்கு வேணுமா? நமக்கு வேணும்னா நாம அந்த இடத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். அங்க சுயம் போட்டி போடும், சுயம் குறைகளை பார்க்கும், சுயம் நான் ஏன் செய்யணும்னு நினைக்கும். ஆனா அது தேவ அன்புக்கு கீழே, அவர் வார்த்தைக்கு கீழே நீங்க கீழ்படுத்தும் போது அந்த கிருபையை நீங்க பார்க்க முடியும். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு.
பொருளாதாரத்துல. இந்த பொருளாதாரத்துல அது வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம். ஒரு இன்டெகிரிட்டின்னு சொல்லி ஒண்ணு உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நேர்மை, உண்மை. இது மனுஷங்க பார்க்கும்போது மாத்திரம் இல்ல, அவங்க பார்த்தாலும் சரி, பார்க்கவில்லை என்றாலும் சரி, அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய சுயம் சொல்லும், அவங்க இதை செய்ய தானே செய்யறாங்க, இவங்க இப்படிதானே இருக்கிறாங்க, இப்படி செஞ்சு இவங்க சம்பாதிச்சுட்டாங்களே, ஷார்ட்கட்ல போனா அதை சம்பாதிக்க முடியுமே. உலகம் ஒரு வழியை சொல்லதான் செய்யும். அதுல ஆதாயம் வரலாம், அதுல வெற்றி வரலாம், அதுல செல்வம் வரலாம். ஆனா சத்தியம் என்ன தெரியுமா சொல்லுது? ஐஸ்வர்யம் உலகத்திலிருந்து வரும், தேவன் இருந்து வரும். வித்தியாசம் என்ன தெரியுமா? தேவன் கிட்ட இருந்து வருகின்ற ஐஸ்வர்யத்துல என்ன இருக்காது? வேதனை இருக்காது. அவர் வழிகள்ல அது வரும்போதுதான் அது எப்படி இல்லாம வரும்? வேதனை இல்லாம இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட். உலகம் ஒரு கரப்டடா இருக்கலாம். நான் இதை செஞ்சாதான் எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆதாயம், இது ஒரு ப்ரமோஷன், எனக்கு இதுல ஒரு கிரெடிட், நான் ஒருத்தங்களை தள்ளி விட்டுட்டு தான் நான் முன்னேறணும் உலகம் சொல்லலாம். ஆனா என்னுடைய சுயம் அதை மறுத்து அந்த இடத்துல நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த இடத்துல நான் கீழ்ப்படுத்தி அவருடைய வழிகளுக்கு நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்க தோத்து போற மாதிரி இருக்கலாம். தற்காலிகமா நீங்க அதுல அந்த இடத்தை இழந்து போகவும் செய்யலாம். ஆனா அது தற்காலிகம்தான். நீங்க உங்க சுயத்தை மறுக்கும் போது ஒரு நீண்ட கால ஆசீர்வாதத்தை உங்களால பெற முடியும். நான் மறுபடி சொல்றேன், நீங்க ஒரு ப்ரமோஷனுக்காக, ஆதாயத்துக்காக, ஒரு வருமானத்துக்காக, வாழ்க்கையில உயரணும் அப்படிங்கிறதற்காக 2 வழிகளை நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். உலகத்துல உள்ள ஒரு வழியையும் தேர்ந்தெடுக்க முடியும், தேவனுடைய வழியை நீங்க என்ன செய்ய முடியும்? தேர்ந்தெடுக்க முடியும். அதை தேவனும் கட்டாயப்படுத்துறது இல்ல. அந்த உலகத்தின் உள்ள வழிகளை தேர்ந்தெடுக்கலன்னு சொன்னா நீங்க இழந்து போற மாதிரி இருக்கும். இழப்பும் வரலாம், ஆனா அது தற்காலிகம். நீங்க உங்க சுயத்தை மறுத்து இந்த இடத்துல நான் அவருக்கு உண்மையா இருக்கணும், அவர் வழியில நான் நடக்கணுங்கிறதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது உங்க சுயம் வலிக்கும். உங்க கூட இருக்கிறவங்கள உங்களை பைத்தியாரங்கன்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. பைத்தியக்காரத்தனமா இருக்குதே, புத்தி இல்லையா, பழைக்க தெரியாத மனுஷனா இருக்கீங்களே. இல்ல, இந்த இழப்பு தற்காலிகம்தான். ஆனா அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நீண்ட கால ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதத்துல நிறைய உதாரணம் இருக்கு. யோசேப்பை எடுத்துக்கோங்களேன். போத்திபார் அவருடைய வீட்டுல எல்லாத்துக்கும் அதிகாரியா வைக்கிறார். அடிமைக்கு எதிர்காலம் கிடையாது. அவங்க சாகுற வரைக்கும் எப்படிதான் இருக்கணும்? அடிமையாதான் இருக்கணும். அங்க போத்திபாருடைய மனைவி ஒரு ஆஃபர் கொடுக்கறாங்க. இது உலக பிரகாரமா இது ஒரு சிறந்த ஆஃபர். யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? தள்ள மாட்டாங்க. ஏன்னா அடிமைங்கிற இடத்துல இருந்து வெளியில என்ன செஞ்சிடலாம்? வந்துடலாம். ஒரு எதிர்காலம், ஒரு நம்பிக்கை வரும் அந்த இடத்துல. ஒரு பெரிய இடத்துல இருந்து ஒரு தயவு வருது. யாரும் அதை வேண்டான்னு என்ன செய்ய மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. வீட்டுல யாரும் இல்ல, யாரும் இருக்கும் பொழுது அந்த அம்மா தப்பு செய்ய என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? ஆனா இங்க யோசேப்பு சொல்றாரு, அவருக்கு வாலிப வயசுதான், அவருடைய சூழ்நிலையில அந்த தயவு அவருக்கு தேவைதான், அந்த இடத்துல அந்த உதவி அவருக்கு தேவைதான். அதுல இருந்து வெளியில வரணும், எனக்கு யாரோட தயவு தேவைன்னு அவர் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கணும் இல்லையா? ஆனா அங்க அவர் கேக்குறாரு, தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? அவர் சுயத்தை அவர் அங்க என்ன செய்யறாரு? சிலுவையில அறையிறாரு. அவருக்கு வலிக்கதான் செஞ்சிருக்கும். தற்காலிகமா அவருக்கு ஒரு இழப்பு தான். அவரை தூக்கி எங்க போட்டாங்க? ஜெயில போட்டாங்க, சிறைச்சாலையில போட்டாங்க. தப்பு செஞ்சது இன்னொருவர், தண்டனையை பெறுகிறது சுயத்தை மறுத்தவர், தேவனுடைய வழியை தெரிந்து கொண்டவர். இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில இருக்கலாம், இருக்கும். அந்த தற்காலிக இழப்புக்கு பயந்து அந்த உலக ஆஃபரை நீங்க என்ன செய்யாதீங்க? ஏற்றுக்கொள்ளாதீங்க. அந்த இடத்துல சிலுவையில் அறைய நீங்க ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு நீண்ட கால ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? எகிப்தின் அதிபதிக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு யோசேப்பு உயர்த்தப்படுகிறார். அது போத்திபார் மனைவியின் மூலமாக அல்ல, தேவன் மூலமாக வருகிறது. உங்களுக்கு யார் மூலமாக அந்த ப்ரமோஷன் வேணும்?
உங்களுக்கு மேல உள்ள அதிகாரிகள் மூலம், மக்கள் மூலம் நீங்க யார நம்புறீங்களோ, உங்க நம்பிக்கையில, உங்க பலத்துல, உலக ஆதாயத்துல நீங்க தப்பு செய்யறதுனால, அந்த தப்புக்கு நீங்க வாய மூடி மௌனமா இருந்து ஒத்துக்கொள்றதுனால வர்றது இல்ல. அவரை நம்பி எனக்கு இழப்பு வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவர் வழிதான் வேணும். நான் தற்காலிகமா தோத்து போனாலும் பரவாயில்ல, அந்த இன்டெகிரிட்டி, நேர்மை, அவருக்கு நான் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். தற்காலிகமா இழப்பு இருக்கலாம், தற்காலிகமாக தோற்று போற மாதிரி இருக்கலாம், தற்காலிகமாக சுத்தி இருக்கிறவங்க உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், முட்டாள்னு சொல்லலாம், பைத்தியக்காரன்னு சொல்லலாம். ஆனா நீண்ட கால ஆசீர்வாதம் எனக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? காத்து கொண்டிருக்கிறது. அது பரலோகம் போய் தான் இல்ல, இந்த வாழ்க்கையிலே உங்களால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல எல்லாம் தைரியமா நீங்க ஒப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். அது வலிக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு தோணும். நம்ம இழந்து போறது ஒரு பயத்தை கொடுக்கும். சுத்தி உள்ளவங்களோட விமர்சனங்களுக்கு நமக்கு ஒரு பயம் வரும். எல்லாரும் முன்னாடி ஓடுற மாதிரி இருக்கும், நம்ம கடைசி ஓடுற மாதிரி எப்படி இருக்கும்? இருக்கும். ஓட்ட பந்தயத்துல நம்ம கடைசி நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு உணர்வு இருக்கும். அததான் எங்க அறையணுமா? சிலுவையில அறையணுமா? இதெல்லாம் ஒரு மாசத்துக்கு ஒருக்க வரும்லாம் அவரு சொல்லல. அனுதினமும், டெய்லி கிராஸ், அனுதின சிலுவை. அப்போ சிலுவை எங்க இருக்கு? உங்க சரீரத்துல இல்ல, உங்க வாழ்க்கையில இல்ல, எங்க இருக்கு? சிந்தனையில இருக்கு. இந்த சிலுவை நோய் கிடையாது, கட்டுகள் கிடையாது, பாவம் கிடையாது, பிசாசின் பிடி கிடையாது. இந்த சிலுவை உங்க சுயத்தை அவருக்கு கீழே ஒப்பு கொடுக்கிற சிலுவை. சிலுவைனாலே மரணத்தை குறிக்கும். இந்த சுயத்துக்கு ஒரு விருப்பம் உண்டு, அந்த விருப்பம் நிறைவேறாதுன்னு சொல்லி சிலுவையில அறையும் போது நமக்கு அங்க என்ன வரும்? வலிக்கும். ஏன் விருப்பம் இல்ல, அது அவர் விருப்பம் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரும். அதுல அது எப்படி என் வழி எனக்கு கிடைக்காதா? அதுதான் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறதுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் நம்ம வாழ்க்கையில நிறைய ஏரியா இருக்கு. நான் சொன்னது இன்னைக்கு சின்ன சின்ன 2-3 விஷயங்கள் தான். சூழ்நிலைகளுக்கு மத்தியில, சூழ்நிலை நம்மை ஒன்று சொல்லி அது நம்மள ஆளக்கூடாது. நாம சூழ்நிலைகளை என்ன செய்யணும்? ஆளணும். சூழ்நிலைகள் சொல்றத நம்ம சுயத்துல என்ன செய்யணும்? மறுக்கணும். அத கிறிஸ்துவுக்கு கீழே என்ன செய்யணும்? கீழ்ப்படுத்தணும். நமக்கு அது பாரமா இருக்கும், நம்ம பலவீனமா இருப்போம், நம்மளால முடியாது, உணர்வுகள் தோற்று போன உணர்வை கொடுக்கும், நம்மளால சுமக்க முடியாத பாரமா இருக்கும். அது அவர்கிட்ட கொடுக்கிறது. அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில விசுவாசத்துல உறுதியா நிலைச்சு நிக்கிறது ஒரு சிலுவை. ஏன்னா விமர்சனங்களை நீங்க அந்த இடத்துல என்ன செய்யணும்? எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அவிசுவாச கூட்டத்துக்கு மத்தியில விசுவாசம் பேசுறவங்களை பார்க்க எப்படி இருக்கும்? பைத்தியக்காரத்தனமா தெரியும் இல்லையா? எப்பவுமே அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அது ஒரு கூட்டம் அப்படின்னு நம்மள என்ன செஞ்சிருவாங்க? ஒதுக்கி வைக்கதான் செய்வாங்க. இதுல நிலைச்சு நிக்கிறது ஒரு சிலுவை. அவிசுவாச கூட்டத்துக்கு மத்தியில, சூழ்நிலைகளுக்கு மத்தியில நீங்க விசுவாசத்துல உறுதியா நிக்கிறது ஒரு சிலுவை தான். ஒவ்வொரு எண்ணங்களையும் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படுத்துறது, மத்தவங்களோட விமர்சனங்களுக்கு பலியாகாம, மத்தவங்க என்ன நினைப்பாங்க அந்த எண்ணங்களுக்கு போகாம, உங்களுக்கு மகிமை யார்கிட்ட இருந்து வரணும்? மனுஷங்கிட்ட இருந்து வரணுமா? கர்த்தரிடத்துல இருந்து வரணுமா? மனுஷரிடத்துல மகிமையை தேடுகிற நீங்கள் என்னிடத்திலிருந்து வருகிற மகிமையை எப்படி விசுவாசிப்பீர்கள்? வசனம் சொல்லுது. நம்ம மனுஷங்க என்ன நினைப்பாங்க, மனுஷங்க தப்பா சொல்லுவாங்களே, இப்படியே அந்த நித்திய ஜீவனை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தடுத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் உங்க அனுதின வாழ்க்கையில நீங்க செய்கிற சுயத்தை மறுத்தல். தினம் தினம் அது நோயா இருக்கலாம், பாவமா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம். உங்களை ஒருத்தங்க உங்களுக்கு அநியாயம் செய்யறாங்க, அந்த இடத்துல உங்களுக்கு கோபம் வருது, மன்னிக்க முடியல. அந்த இடத்துல நமக்கு அவங்க பக்கத்துல கூட இருக்க கூட முடியாது. இந்த சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி
அப்படி மன்னிக்க முடியாத நபர்களை தூரத்துல பார்த்தாலே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம் ஹாலுக்குள்ள போற ஒரு ஃபீல் இருக்கும். எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது எப்படி இருக்கும்? 10th 12th எக்ஸாம் அந்த பேப்பர் வர்றதுக்குள்ள நெஞ்செல்லாம் படபடங்கும், வயிறெல்லாம் என்ன செய்யும், ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த அனுபவம் எனக்கு இருந்திருக்கு. தூரத்துல பார்க்கும்போது, அப்ப பக்கத்துல இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? இது எனக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்குமே. அந்த இடத்துல மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறதுக்கே எனக்கு வருஷங்கள் ஆச்சு. அந்த தீர்மானத்தை கூட என்னால என்ன செய்ய முடியல, எடுக்க முடியல. சுயம் மன்னிக்கணும்னு தீர்மானம் எடுத்தது எனக்கு வலித்தது. நான் எப்படி மன்னிக்க முடியும்? ஆனா அதை ஒப்பு கொடுக்க அந்த நித்திய ஜீவன் வெளிப்பட ஆரம்பிச்சது. நான் இழந்ததை காட்டிலையும் நான் பெற்றுக்கொண்டது அதிகம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நம்ம அனுதின வாழ்க்கையில உள்ளது. இன்னொரு சுயத்தை மறுத்தல் இருக்கு. நாம எதிர்காலத்துக்கு ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்போம். அவர் திட்டத்துக்கு நம்மள ஒப்பு கொடுக்கிறது, சரண்டர் பண்றது. இதெல்லாம் சுயத்தை மறுக்க என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க தோத்து போக மாட்டீங்க, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, நீங்க இழந்து போற மாதிரி தெரியலாம். அது தற்காலிகமா தான் இருக்கும். ஒரு நீண்ட கால ஒரு ஆசீர்வாதத்தை உங்களால பெற முடியும். நித்திய ஜீவன் வெளிப்படும். அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவை போல நீங்க மாறிக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில தேவனுடைய சித்தம். இதுதான் கிறிஸ்துவ போல நம்ம என்ன செய்வோமா, மாறிக்கிட்டே இருப்போமா, வசனம் சொல்லுது. அது மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சி. அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய நாமம் ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் நம்மிடம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த பாடுகள் நமக்கு உண்டு. இந்த பாடுகளுக்குள்ள போகும்போது அந்த சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம் வெளிப்படுறத நம்மளால என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நீர் சிலுவையில் சுமந்த பாடுகளை நாங்க சுமக்க தேவையில்லை. பாவத்துல நாங்க இருக்க அவசியம் இல்ல, நோயில நாங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, கட்டுகள்ல நாங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, பிசாசின் பிடியில் நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கிறிஸ்துவின் நிமித்தம் வருகின்ற உபத்திரவம், பாடுகள் என்று ஒன்று உண்டு. எங்களுடைய சுயத்தை மறுத்தலை இன்று எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஒருவன் என் சீஷனாக இருக்க விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை வேண்டும் என்று காக்கிறவன் அதை இழந்து போகிறான், அதை இழந்து போகிறவன் அதை பெற்றுக் கொள்ளுகிறான். என் நிமித்தமாக அவன் எதையெல்லாம் இழக்கிறானோ அதையெல்லாம் நூறத்தனையாக அடைந்து அவன் நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்ளுவான். சுயத்தை சிலுவையில் அறைதலை குறித்து எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அனுதின சிலுவை, அனுதினமும் எங்க வாழ்க்கையில எங்களுடைய சுய விருப்பத்திற்கு பதிலாக, எங்க சுய திட்டத்திற்கு பதிலாக, எங்க சுய நம்பிக்கைக்கு பதிலாக, எங்க சுய வழிகளுக்கு பதிலாக தேவனுடைய விருப்பத்தை, அவருடைய வழிகளை, அவருடைய வாழ்வை முதன்மைப்படுத்த எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இது நாங்கள் இழந்து போகிற இடம் அல்ல, இதை நாங்கள் அவருடைய வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிற இடம், அவருடைய உண்மையான விடுதலையில நாங்க வாழ்கின்ற இடம். கிறிஸ்து சிலுவையில் எங்களுக்கு கொடுத்த உண்மையான விடுதலையை நாங்கள் அனுபவிக்கின்ற இடம். நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காக நன்றி, இடைப்பட்டதற்காக நன்றி, மாற வேண்டிய இடங்களை நீர் சுட்டி காண்பித்ததற்காக நன்றி, தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்தவர்கள் முன் செல்கிறதற்காக நன்றி அப்பா. அவங்க வாழ்க்கையில என்ன தடைகள் இருக்கிறதோ, அவங்க சரீரத்துல வாழ்க்கையில உள்ள எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால நான் அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை, தேவ ஆசீர்வாதத்தை, தேவ சமாதானத்தை இயேசுவின் நாமத்தினால அவங்க வாழ்க்கையில நான் கட்டவிழ்க்கிறேன். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி. அவங்க களஞ்சியங்கள் நிரம்புவதற்காய் நன்றி. உம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து
அப்பா அவங்க அந்த பலன்களை அவங்க வாழ்க்கையில கையின் பிரயாசங்கள்ல பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி அப்பா. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது இருதயம் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.